கடகம், கடக ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு சாதாரணமாக வந்தது கிடையாது. பிப்ரவரி 16க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்குது. அது சத்தமாக இருக்காது, சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் நீங்கள் எடுக்க போகும் ஒரு அமைதியான முடிவு 2026 முழுக்க உங்கள் பாதையை மாற்றியே தீரும். இது பண விஷயமா, உறவா, இல்லை வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா? இல்லை, இது உங்களை உள்ளே தடுத்து நிறுத்துகிற ஒரு விஷயத்தை பற்றியது. இந்த 10 நாட்கள் சாதாரணம் இல்லை. எந்த 10 நாட்கள்? பிப்ரவரி மாதத்தில் மீதம் இருக்கக்கூடிய 10 நாட்கள். இந்த வீடியோவை பாதியில் நிறுத்தாதீர்கள். முக்கியமான உண்மை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியே வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் சூரியன் கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். அஷ்டமஸ்தானம் என்றால் என்ன? அது அழிவை குறிக்காது, அது மறுபிறப்பை குறிக்கும். அது உள்ளே நடக்கும் மாற்றத்தை குறிக்கும். இந்த மாற்றம் வெளியில் யாருக்கும் தெரியாது, ஆனால் உங்களுடைய மனசுக்குள்ள மிக ஆழமாக நடக்கும். நீங்கள் யாரையாவது பற்றி, ஏன் உங்களை பற்றியே ஒரு கடுமையான உண்மையை புரிந்து கொள்ள போறீங்க. அந்த உண்மையை உங்களால் சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த உண்மைதான் உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த போகிறது. ஒரு விஷயம் கவனிங்க, நீங்கள் சமீபத்தில் ஒரு செய்தியை எழுதிட்டு அதை அனுப்பாமல் அழிச்சிருக்கீங்களா? அதாவது மெசேஜை டைப் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு அழைப்பு செய்யணும்னு நினச்சிருப்பீங்க, கையை நிறுத்தி இருக்கிறீங்களா? அது சாதாரண தயக்கம் கிடையாது. அது உங்களின் மனது ஒரு விஷயத்திலிருந்து மெதுவாக விலக ஆரம்பிச்சிருக்கு என்பதற்கான அறிகுறிதான். இது இன்னும் ஆரம்பம் மட்டுமே தான். முக்கியமான பகுதி வரப்போகின்றது. கடகம் சந்திர ராசி. சந்திரன் மனதை குறிக்கும். அதனால தான் நீங்கள் மற்ற ராசிகளை விட அதிகமாக உணர்ச்சி பூர்வமாக இருப்பீங்க. கடந்த காலத்தில் சின்ன விஷயம் கூட உங்களின் மனதில் ஆழமாக பதிஞ்சு இருக்கும். ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முகம் மறக்க முயற்சி பண்ணாலும் மறக்கவே முடியாது. அது காதலாக இருக்கலாம், அது உறவாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவராகவும் இருக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னா, இது வெளியில் இருக்கும் பிரச்சனை இல்லை, இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பற்றுதலின் சோதனை. நீங்க இப்ப உணர்கிற குழப்பம் அந்த மனிதரை பற்றியது கிடையாது, அவரை எங்கே இழந்துடுவோமோ அப்படின்ற கவலை மட்டும்தான். அதனால தான் செய்ய வேண்டியதை தள்ளி வைக்கிறீங்க, சொல்ல வேண்டியதை உங்களுக்குள்ளேயே அடக்குறீங்க. ஆனால் கவனிங்க, இந்த நிலை உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை மாற்ற வருது. முக்கியமான திருப்பம் இன்னும் 2 நாட்களில் ஆரம்பிக்க போகுது. அந்த முக்கியமான மாற்றம் உங்களின் வாழ்க்கைக்குள்ள நுழைய போகுது. அது வெறும் உணர்ச்சியாக இருக்காது, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு வேலை வாய்ப்பு வரலாம், அல்லது புதிய பொறுப்பு உங்கள் மேல் விழலாம். குடும்பத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கும் முடிவு அடுத்த சில மாதத்துடைய பாதையை நிர்ணயிக்கும். அதனால தான் உணர்ச்சியில் பேசாதீங்கன்னு சொல்கிறேன். மனம் குழப்பமாக இருக்கும்போது சின்ன விஷயம் கூட பெரிய பிரச்சனையாக தோணும். ஆனால் உண்மை என்னன்னா, இது அழிவுக்கான காலம் இல்லை, இது உங்களுடைய வாழ்க்கையின் திசை திரும்புவதற்கான காலம். ஒரு கதவு மெதுவாக மூடப்படும், அதே சமயத்தில் இன்னொரு வாய்ப்பு திறக்க தயாராக இருக்கும். அதை நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையான்றது தான் முக்கியம். பிப்ரவரி 16க்கு பிறகு சில விஷயங்கள் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அந்த காரியங்கள் சத்தமாக நடக்காது, ஆனால் உங்களுக்குள்ள தெளிவு உருவாக ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி உங்களை குழப்பிய விஷயங்கள் இப்போ ரொம்ப முக்கியமாக தோணும். நீங்களே கவனிப்பீங்க, இது எனக்கு உண்மையிலேயே தேவைதானா? அந்த கேள்விதான் மாற்றத்தின் முதல் படி. ஒரு உறவு உங்களை விட்டு தூரமாக போகலாம், அல்லது எதிர்பாராத ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். ஆனால் கவனிங்க, இந்த மாற்றம் வருவதற்கு முன் ஒரு சின்ன சோதனையும் வரும். அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்குமே
4 நல்லது நடந்தால் 7 கெட்டது கூடவே வருமா. அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு சந்திப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தகவலாக கூட இருக்கலாம். அந்த நொடியில் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களா இல்லை உணர்ச்சி வசப்படுறீங்களான்றது தான் விஷயமே. நீங்கள் அந்த தருணத்தில் எப்படி நடந்து கொள்கின்றீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும். இந்த நாட்கள் உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை உயர்த்த வருது. ஆனால் முதலில் நீங்கள் உங்களை புரிஞ்சிக்கணும். ஒரு நேர்மையான கேள்வி இப்பொழுது உங்களை நோக்கி பிரபஞ்சத்தால் பாயப்போகின்றது. நீங்கள் இவ்வளவு நாளாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உறவு உங்களை உண்மையிலேயே மதிக்கின்றதா, அல்லது நீங்கள் தான் அதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? சிந்திங்க. நீங்கள் இழக்கப் போவதை நினைத்து பயப்படுறீங்களா, அல்லது தவறானதை விட்டுவிட தைரியம் இல்லாமல் தவிக்கின்றீர்களா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் உங்களுடைய அடுத்த 3 மாத வாழ்க்கையின் திசையை முடிவு செய்யும். நீங்கள் ஒரு விஷயத்தை விடணும்னு முடிவெடுத்த அந்த நொடியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக திரும்ப ஆரம்பிக்கும். சுமைகள் குறையும், மனம் தெளிவாகும். பல நாளாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி அந்த நேரத்தில் தான் வரும். இந்த காலகட்டம் உங்கள் பலவீனத்தை எடுத்துக்காட்ட வரல, உங்கள் பலத்தை வெளிக்காட்ட வருது. ஒரு வேலை விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும், தடைப்பட்ட ஒரு பண விஷயம் சீராகும், அல்லது நீண்ட நாள் நின்றிருந்த விஷயங்கள் நகர ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் மனம் உறுதியாக இருக்கணும். கடக ராசியில் இருக்கும் எனது அன்பான அன்பர்களே, இந்த மாற்றம் சாதாரணம் இல்லை. இது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கான அழைப்பு. நீங்கள் தயாரா? கமெண்ட்டில் தயாருன்னு எழுதுங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற முன்னேற்றம் அவசரமாக வராது, நீங்கள் நினைத்ததும் வராது, மெதுவாக வரும். ஆனால் உங்களுடனே காலத்திற்கும் நிலைத்திருக்க வரும். அந்த முன்னேற்றத்திற்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு தருணத்திலையுமே சறுக்கி விழவே மாட்டீங்க. கடக ராசியில் இருக்கக்கூடிய 30% அன்பர்களுக்கு வேலையை மாற்றலாமா அப்படின்ற சிந்தனை வரும். இதுதான் நான் செல்ல வேண்டிய பாதையா அப்படின்ற கேள்வியும் வரும். சிலருக்கு இந்த காலத்தில் பண விஷயம் முக்கியமாக மாறும். எப்படி செலவை குறைக்கலாம், எப்படி சேமிப்பை ஆரம்பிக்கலாம், இந்த பணத்தை எங்கே போடுறது நல்லதுன்னு யோசனை வரும். இது சாதாரண யோசனை இல்லை. இப்போ நீங்கள் எடுக்கும் சின்ன முடிவு கூட 6 மாதத்துக்கு பிறகு பெரிய பலனை தரும். அதனால தான் சொல்கிறேன், அவசரப்பட்டு பண விஷயத்தில் முடிவெடுக்காதீங்க. யாராவது சொன்னதுக்காக உடனே நம்பி குதிக்காதீங்க. முதலில் அமைதியாக யோசிங்க, பிறகு முடிவை எடுங்க. மேலும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நாட்களில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி மிகப்பெரிய தெளிவு வரும். யார் உண்மையாக உங்களை ஆதரிக்கிறார்கள், யார் சூழ்நிலை பார்த்து பேசுகிறாங்கன்னு, அந்த தெளிவுதான் உங்கள் அடுத்த முன்னேற்றத்திற்கான அடித்தளமாகும். அடித்தளம் ஆழமாகவும் திடமாகவும் இருந்தால் குடிசையை புறக்கணித்து கோபுரத்தை கட்டலாம். கடக ராசிக்காரர்களே, இந்த மாதம் நடந்து கொண்டிருப்பது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல. இது உங்கள் வாழ்க்கை திசையை திருப்பும். நீங்கள் இழந்தது போல தோன்றிய விஷயங்கள் எல்லாமே உண்மையிலேயே உங்களை பாதுகாத்தது. நீங்கள் தள்ளி வைத்த முடிவு இப்போ எடுக்க தயாராகிறது. இந்த காலம் உங்களை உடைக்கவில்லை, உங்களை உறுதியானவராக மாற்றிக்கொண்டிருக்கிறது. மனம் தெளிவாகும், உறவு வலுவாகும், பணம் சீராகும், பாதை நேராகும். உங்களால் முடிந்தால் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ஒரு வேல்மாறலை சொல்லுங்க. தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வலத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகற்றுணையதாகும். இதற்கான அர்த்தம் என்னன்னா, இந்த ஜகத்தில் யாருடைய துணையும் இல்லாமல் நான் தனியாக நடந்து போயிட்டுருக்கிறேன். எனக்கு முன்புறத்திலும் பின்புறத்திலும் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும்
நீயே அரணாய் நின்று என்னை காப்பாய்னு நாம முருகனிடம் வேண்டுவதுதான். மிகப்பெரிய அளவில் அந்த அறுபடை முருகனின் வேல் உங்களுடன் அனுக்ஷணமும் இருக்க போகிறது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மாற்றும். அதனால் அவசரப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்களை நீங்களே குறைத்து எடை போடாதீங்க. கடக ராசிக்காரர்களே, இது விழித்தெழும் காலம். தங்கமே 1000 அக்னி பரீட்சைகளுக்கு பின்புதான் ஜொலிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பலத்தை நீங்களே உணரக்கூடிய நேரம் இது. உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு நீங்கள் தயாரா? இந்த காணொளியை நீங்கள் இறுதி வரை பார்த்திருந்தால் கமெண்ட்டில் மாற்றத்திற்கு நான் தயாருன்னு எழுதுங்க. அது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ பிரபஞ்சம் அதை தான் உங்களுக்கு திருப்பி தரும். நல்லதே நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கடக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.